ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு மில்லட் தோசை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாப்பிள சம்பா அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிறேங்க, வெள்ளை சோளம் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன், கருப்பு கொண்டல்கடலை 1/2 டம்ளரு, இட்லி அரிசி 1/2 டம்ளரு, வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, வெள்ளை உளுந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அதே தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க. இட்லி தோசைக்கெலாம் அரைக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே தண்ணி ஊற வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதில் ஊற்றி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மாவையுமே அரைச்சாச்சு. இந்த தோசை வந்து சுகர் பேஷண்ட்லாம் நைட்டில் தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். வெள்ளை மாவில் இட்லி சுட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும், விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாங்க. 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்தில் இந்த மாவு புளிச்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. 4 மணி நேரத்துலேயே மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம். இப்போ உப்பெல்லாம் போட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு நம்ம வந்து ஊற்ற மாதிரி சுடலாங்க. அப்படி இல்லைன்னா ரோஸ்ட் மாதிரி வேணுனாலும் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி வருங்க. சூப்பராக வருது. பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. புது மாப்பிள்ளைக்கெலாம் கூடி இந்த ரைஸில் தான் செஞ்சு தருவாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம சுட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நமக்கு தோசை வந்துருச்சு. பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசியில் தோசை. மாப்பிள சம்பா அரிசி மட்டும் இல்லைங்க, கொண்டல் கடலை நம்ம நிறையா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திருக்கிறோம். இது வந்து கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் புளி சட்னி. இதுக்கு வந்து புளி சட்னி தேங்காய் சட்னியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.